தேங்க்யூ சார். தொடர்ந்து நம்ம உங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேன் வி ஸ்டார்ட் ப்ளீஸ்? தேங்க்யூ. யா, ப்ளீஸ் கண்டினியூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இப்படி நிற்கிறது ஒரு ட்ரீம்குள்ளே நின்றுட்டு இருக்கிறது போல எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு பெரிய அடையாளப்படுத்தப்பட்ட அறிமுகமான ஒரு பெரிய ரைட்டராக இருந்து படத்துக்கு எழுதுறது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு நாள் திடீர்னு ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் அதில் டயலாக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே மிக அருமையாக ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி, இன்னொரு பக்கம் ஒரு ஃபிலாசபி. இது போல் இந்த 3 வகையான விஷயங்களுமே கலக்கிற ஒரு கலவையாக அது இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அதை படித்த உடனே ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கொண்ட ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறதா எனக்கு தோணுச்சு. எந்த விதமான மேஜிக்கும் இல்லாத எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டியை ஒரு மேஜிக்காக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு கலைஞனுடைய ஸ்கிரிப்டாக நான் அதை உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டினுடைய ஒரு காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ் பீப்புள், முக்கியமாக கர்நாடிக் நவாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு விஜயநகர பேரரசிலிருந்து வரக்கூடிய அந்த நாயக்காஸ், இந்த மாதிரியான 3 வகையான ஹிஸ்டாரிக்கான ஒரு கலவை இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பேசக்கூடிய லாங்குவேஜ், அதை எழுதுறது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருந்தது. அதை என்னால் பல நூல்கள், அப்புறமா சில ரிசர்ச்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களோட அதை எழுத முடிஞ்சது. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆப் எழுதி கொடுத்த உடனே ரஞ்சித் என்னை கட்டி பிடிச்சி பாராட்டினார். அது ரொம்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் இந்த படம் தங்களான் அப்படின்னு சொல்கிறது, அந்த பெயரே ஒரு மெட்டஃபர். தங்களான் ஒரு லீடர், இன்னும் சொல்லப்போனால் தங்களான் ஒரு நடுகல் வீரன். தங்களான் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டிலே, அதுவும் குறிப்பாக தொண்டை மண்டலத்திலே. தங்களான் ஒரு வீரனாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு வகையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவினுடைய ஒரு மைல்ஸ்டோன் மட்டும் இல்லாமல் ஒரு வரலாறாக மாறக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வேலூரில் ஒரு தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு சேது பார்த்தேன் நான். எனக்கு விக்ரம் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த ஸ்டைலிஷான ஒரு வாக், அவருடைய அந்த சீன் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பெரிய சந்தோஷமாக இருந்தது. முதல் நாள் பார்க்கும்போதே அவர் ரொம்ப என்னை பாராட்டினார். டயலாக்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய பல ஆடியன்ஸோட நானுமே ஐ எம் வெரி ஈகர் இதை பார்க்குறதுக்கான ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்னுடைய அன்புக்குரிய தம்பி, மிகச்சிறந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு இயக்குனர், அற்புதமான சிந்தனையாளர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஸ்டுடியோனுடைய உரிமையாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்டையர் டீம் எல்லோருடுமே நான் ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன். அவங்க அந்த டீமே ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படியான ஒரு டீம் அது. நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தால் அவங்களோடவே கரைஞ்சி போயிடுவீங்க. அப்படியான ஒரு டீமை ரஞ்சித் உருவாக்கி வச்சுருக்காரு. அவங்களோட வேலை செஞ்சது பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்குமே என்னுடைய அன்பும் என்னுடைய வணக்கங்களும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். தங்களானுடைய அனுபவம் சுருக்கமாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெயிண்டிங்காக நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு பெயிண்டிங்கில் எப்படி நான் ரிசர்ச் பண்ணுவேனோ, என்னெல்லாம் அனுபவம் என்னுடைய மூளைக்கு அது கொடுக்குமோ, அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் இந்த ஒர்க்கில் எனக்கு கிடச்சிது. என்னை இந்த ஒர்க் பண்ண முடியும்னு தேர்ந்தெடுத்த ரஞ்சித்துக்கு என்னோடய தேங்க்ஸ்.
அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றி எப்போவுமே நான் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் என்னுடைய நடிகைகள், அவங்க வந்து இது நான் பண்ணுற எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்காக நன்றி. அப்புறம் இந்த டீம் எல்லாருக்குமே நன்றி, ஸ்டுடியோ கிரீன் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. மாலை வணக்கம். தங்கலான் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்லேயே வந்து ஒரு நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஜெனரேஷன் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜமீன்தார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இயற்கையாக செய்கிற வண்ணத்தில் வச்சு நான் காஸ்டியூமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ நான் வீவர்ஸாக சொல்லிட்டுங்க பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே ஒட்டுமொத்த டீமுக்கே வந்து என்னோட பெரிய நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஐ லவ் யூடா, லவ் யூ ஸோ மச்டா. அண்ணா ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச். சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா எப்போவுமே வந்து உங்களோட கேரக்டர் வந்துட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே மேலே உட்கார வச்சு பார்க்கணும் தான் உங்களுக்கு ஆசை. அதில் ஒருத்தர் தான் நான். ஏன்னா எங்கேயோ இருந்து என்னை தூக்கி ஒரு உச்சத்தில் உட்கார வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் சார் லவ் யூ ஆல்வேஸ். பார்வதி மேம் லவ் யூ ஸோ மச். மாளிகா மேம் ஆக்சுவலாக உங்க கூட ஒர்க் பண்ணல, சீக்கிரத்தை ஒர்க் பண்ணிடுறேன். ஆல் டெக்னீஷியன் அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ ஸோ மச். ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சாண்டி மாஸ்டர். நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிட்டீங்க, பட் நீங்கள் பேசுகிறத விட உங்களோட நடனத்தை பார்க்கணுன்னு